மோட்டர் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நீங்க ஒரு ஈவி கார் வாங்கணும், அதுவும் கம்மி பட்ஜெட்ல வாங்கணும்னா அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து இந்த எம்ஜியோட காமெட் தான். இந்த கார் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 6,98,000 வந்து கிடைக்குது. மிட் வேரியன்ட் ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7,50,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட முடியும். இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி இப்ப பார்ப்போம். நான் பாசிட்டிவான பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நெகட்டிவா எல்லாமே சொல்லணும்னு ஆர்வமா இருக்கீங்கன்னு புரியுது. ஆனா வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த கார் வந்து ஒரு அல்ட்ரா காம்பேக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், 2 டோர் கொண்ட வெஹிக்கிள்ங்க. இது ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல குளோபல் ஸ்மால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம்ல தயாராகுது. 2017ல எம்ஜி வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதே பிளாட்ஃபார்ம்ல ஏகப்பட்ட கார்ஸை வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல தயாரிச்ச ஒரு கார் தான் இந்த எம்ஜி காமெட் ஈவி. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஈஸி டு டிரைவ் இன் சிட்டி டிராஃபிக். பார்க்கிங்ல ரொம்ப சூப்பரா பார்க் பண்ணிட முடியும். டைட்டான ஸ்பேஸ்ல கூட ஈஸியா டிரைவ் பண்ணி கொண்டு போக முடியும். 41 bhp 110 Nm டார்க். இதனால வந்து டிராஃபிக்ல ஈஸியா வந்து ஓவர்டேக் பண்ணி போக முடியுது. எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால டார்க் வந்து இனிஷியலா ரொம்ப சூப்பரா கிடைக்கும். அதனால வந்து டிராஃபிக்ல ரொம்ப ஜாலியா ஃபன்னா ஓட்ட முடியுது. நெகட்டிவ்னு வர்றப்ப கண்டிப்பா இது சிட்டி ரைடுக்கு ஏற்ற கார் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப பவுன்சியான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஹைவேக்கெல்லாம் எடுத்துட்டு போனா 40 km/h ஸ்பீடு வரையும் தான் இது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கு மேல ஸ்பீட் நம்ம ஓட்டுறப்ப ஒரு 50-60 எல்லாம் போறப்ப டர்ன் எடுக்கிறப்ப பாடி ரோல் ரொம்ப அதிகமா இருக்கு. சிட்டிக்குள்ளர லோ ஸ்பீட்ல ஜாலியா போறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஹைவேல எடுத்துட்டு போறப்பயோ இல்ல லாங் ரைட்ல ஸ்பீடா போறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கன்ட்ரோலபிளா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பிராக்டிகாலிட்டின்னு வர்றப்ப 2 பேசஞ்சர் வந்து ரொம்ப ஈஸியா ஜாலியா போக முடியும். 4 பேர் உட்காந்து போறப்ப பூட் ஸ்பேஸே சுத்தமா கிடையாதுங்க. அங்கதான் இது ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு. 4 பேர் சிட்டிக்குள்ளார ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க இல்ல ஏதாவது ஒரு மூவிக்கு போறீங்க அப்படின்னும் போது ஜாலியா போயிடலாம். அதுல ஒரு 3 பேர் ஷோல்டர் பேக் வச்சிருந்தா கூட இதுல வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கறதா ஒரு பெரிய மைனஸ். இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, ஃப்ரண்ட் சீட்ல தை சப்போர்ட் இல்ல. கம்ஃபர்ட் விஷயத்துக்கு அதெல்லாம் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மத்த வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது கேபின்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி லக்ஸுரி மெட்டீரியல்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. விசிபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா டாலா இருக்கிறவங்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அட்ஜஸ்டபிள் சீட் கிடையாது, அதாவது சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. டாலா இருக்கிறவங்க உட்கார்றப்ப இந்த ஏ பில்லர்லாம் வந்து பயங்கரமா மறைக்குது. அதனால விசிபிலிட்டி டாலா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நெகட்டிவ். என்னதான் இது சின்ன காரா இருந்தாலும் ஃபீச்சர் ரிச்சா இருக்கு. உதாரணத்துக்கு டிபிஎம்எஸ் இருக்கு, கீலெஸ் என்ட்ரி இருக்கு, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸா இருக்கு, ரிவர்ஸ் கேமரா இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த காரை ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாக்குது. நீங்க பாசிட்டிவா சொல்ற விஷயத்தை தான் நான் நெகட்டிவா சொல்வேன். அது என்னன்னா ஓவரால் டிசைன். இது என்னதான் வந்து இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஸ்மால் வெஹிக்கிளா ஒரு ஸ்மால் ஈவியா அவங்க கொடுத்திருந்தாலும் எனக்கு இந்த டிசைன் வந்து லைட்டா தான் பிடிச்சிருக்கு. ஆனா இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த டிசைன். ஏன்னா காம்பாக்டா இருக்குங்கிறதுனால நீங்க கமெண்ட் சொல்லுங்க. இதுல டிரைவ் மோட்ஸ் இருக்கு, ரீஜெனரேட்டிவ் சிஸ்டம் இருக்கு. ரேஞ்ச் வந்து 230 km/h வந்து சொல்றாங்க. ஆனா ரியல் டைம்ல ஓட்டின யூசர்ஸ் வந்து கேட்கிறப்ப ஒரு 150 to 160 சாலிடா சிட்டிக்குள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபீச்சர் ரிச்னு சொல்றீங்க, ஆனா ரியர் வைப்பர்ல ஸ்பேர் வீல் இல்ல, 2 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் அடிஷனலா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும், ஃபன் டிரைவா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். இதோட வீல் சைஸ் 12 inchங்கிறதுனால கொஞ்சம் பம்பியான ரைடா இருக்கு. நீங்க காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அடுத்து இருக்கிறது டாடா டியாகோ. அதுலயே பாத்தீங்கன்னா 14 inch டயர் கொடுத்துருக்காங்க. இதுல 12 inch டயர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பம்பியா நீங்க ஃபீல் ஆவீங்க. பட் அது வந்து லோ ஸ்பீட்ல போறப்ப உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஸ்பீடா போறப்ப தான் உங்களுக்கு அது தெரியும். மற்றபடி சிட்டிக்குள்ளர ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ்ல ஓட்டுறதுக்கு இது நல்லா இருக்கு. ஈவி காரை நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணப்புறம் நமக்கு தேவையெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பெரிய கார் இருக்கு, ஆனா எனக்கு இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடைக்கு போறதுக்கோ இல்ல ரெஸ்டாரண்ட்க்கோ சிட்டிக்குள்ளரே ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள அவங்க டிரைவ் பண்றாங்க அப்படின்னா சின்ன ரோடா இருந்தாலும் ஈஸியா போயிடலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்க நிறைய இடத்துல ஆட்டோ மோட்டார் சைக்கிள் போற இடத்துல இந்த காரை எடுத்துட்டு ஈஸியா டர்ன் பண்ணிட்டு வந்துட்டோம். டர்னிங் ரேடியஸ் பாத்தீங்கன்னா 4.2 meters தான். ஸோ அதனால நீங்க ஈஸியா சின்ன இடத்துலயே அப்படியே யூ டர்ன் போட்ட முடியும். அந்த வகையில ரொம்ப காம்பாக்டான ஒரு ஈவினா அது இந்த எம்ஜி காமெட். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஹேட்ச்பேக் நீங்க வாங்குறீங்க, ஒரு ஐசி இன்ஜின்ல ஹேட்ச்பேக் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 7.5 இருந்து 10 lakhs வரையும் மார்க்கெட்ல இருக்கு. அந்த ஐசி இன்ஜினை வாங்கி அதுக்கு பெட்ரோல் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகிறத விட இது வந்து ஒரு 7.5 lakhs ஆன் ரோடுக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஈவி கிடைச்சிரும். 1 கிலோமீட்டருக்கு நீங்க செலவு பண்ற காசு பாத்தீங்கன்னா 0.85 பைசா தான். அப்படி பார்க்கும்போது பெட்ரோலை விட ரொம்ப அதிகமாவே இதுல நீங்க சேவ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்குள்ள தான் நான் டிரைவ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஈவி வாங்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கம்மி காசுல இந்த எம்ஜி இருக்கு. நாங்க சொன்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.